அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் எலக்ட்ரிக்கலுக்கு போடுங்க, எங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம மேஜர் கிடையாது, நம்ம அதை ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம என்னன்னா ஒரு ஃப்ரீ நோட்ஸ் மாதிரி ஃப்ரீ நோட்ஸ் ஃப்ரீயா கிடைச்சது. எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீயா கொடுக்க போறோம். அதுல உங்க சிலபஸை வச்சு என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ, நம்ம மெக்கானிக்கலுக்கு போட்டோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஃப்ரீயா பிடிஎஃபா வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுக்க போறோம். ஸோ டெலகிராம் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல பின்டு மெசேஜ்ல எலக்ட்ரிக்கல் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஏஇ டிப்ளமோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால இதுல இருக்கிறத மட்டும் நாளைக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் கண்டிப்பா. சரியா? ஸோ அதனால வந்து இங்க பாருங்க, இதுல வந்து எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு டிப்ளமோக்கு என்னென்ன கவர் ஆகுது, இதுல வந்து இதுதான் ஆக்சுவலா இருக்கிற டாபிக்ஸ். இதுல உங்களுக்கு டிப்ளமோக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்க, அதை மட்டும் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. சரியா? அதை மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. ஸோ ஓவரால் இப்ப நெட்வொர்க் தெரியும்னா இங்க பாருங்க, யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ், அதோட ஃபார்முலாஸ், ரெசிஸ்டரு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமானது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து என்னன்னா 200 பேஜ் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு 1.5 நாள்ல நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கிரிச்சாஃப் லானா என்ன, இதெல்லாம் வந்து டைரக்டா கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கும். அதுவும் இல்லாம சிபிடி டெஸ்ட்டுக்கு இதுல இருந்து நிறைய கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஸோ அதனால வந்து என்னது, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரிபிள்இக்கு என்ன பண்றது கேட்டீங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீயாவே என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். ஸோ இல்ல எங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோடதுல அதுக்குன்னு டிப்ளமோ புக்ஸை வச்சு ரெடி பண்ணதெல்லாம் இருக்கு. இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா எம்சிக்கு 4000 எம்சிக்கு, இதுல இல்லாத எம்சிக்கு அதுல இருக்கிற எம்சிக்கும் வரும். அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருக்கு. இப்போ வாங்கி படிக்க முடியுமான்னு தெரியாது. பட் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க முடிச்சுட்டு வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மெட்டீரியல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ட்ரிபிள்இக்கு என்ன பண்ணுறீங்க, நம்ம மேஜர் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த மெட்டீரியலை ஃப்ரீயாவே நம்ம என்ன பண்றோம், நம்ம கொடுத்துட்றோம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்காண்டி தான். இது எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.